பிக் பாஸ் சீசன் 9 விஜய் பார்வதி, கம்ருதீன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 3 பேரால் பிக் பாஸ் சீசன் 9ல் மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ராப்ளமே நடந்திருக்கு. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ, ரியாலிட்டி ஷோன்னு இருந்தாலுமே ஒரு கேம்காக என்னனாலுமே பண்ணலாமா, ஒருத்தவங்களை அடித்து உதச்சி அந்த அளவுக்கு அவங்களுடைய வெஞ்சன்ஸ் ஆனது போயிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட். பிக் பாஸ் சீசன் 9 கிட்டத்தட்ட 90 டேஸ் கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஆபாசமான வார்த்தைகள் அண்ட் வயலன்ஸாக நடந்துக்கிறது, பர்சனல் அட்டாக் பண்ணுறது, இது எல்லாமே பிக் பாஸ் சீசன் 9ல் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமே அவங்களுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்தோ இல்லை ஒரு எல்லோ கார்டு வார்னிங்காவது கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போது 90 டேஸ் கிட்ட வந்திருக்கு. இப்போது விஜய் பார்வதி அண்ட் கம்ருதீனுக்கு 2 பேருக்குமே ரெட் கார்டானது கொடுக்கப்பட்டிருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 நான் கண்டினியூவாக வாட்ச் பண்ணது கிடையாது. பட் இந்த கார் டாஸ்கில் நடந்த விஷயமானது எல்லாருமே என்ன நடந்துச்சுன்னு பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் இந்த இஷ்யூவில் ஒரு ஹியூமனிட்டி இல்லை, ஒரு கேமுக்காக என்னனாலும் பண்ணலாம், ஒரு பர்சனலாக யாருனாலும் என்னனாலும் பேசலாம்ன்ற மாதிரி மாறிடுச்சு. டிக்கெட் டு ஃபினாலின்ற கார் டாஸ்கில் விஜய் பார்வதி, கம்ருதீன் அண்ட் சாண்ட்ராவை பார்வதி அண்ட் கம்ருதீன் ஸ்கேம்ட்ரான்னு சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கு சாண்ட்ரா பொறுக்கி பாருன்னு சொன்னதும், கம்ருதீனை காமருதீன்னு சொன்னதும், இந்த மாதிரியான ஒரு தப்பான வார்த்தைகள் தான் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு எல்லையே இல்லாத அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இந்த பிக் பாஸை ஃபேமிலிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இதில் இருக்கிறவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய நிலைமைகளுமே இருக்கு. ஆல்ரெடி சொசைட்டியில் பலவிதமான ஒரு வைலன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு பர்சனை பர்சனலாக அட்டாக் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், அவங்கள அந்த கார்லேருந்து தள்ளி விட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாமே ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இல்லை. மிகப்பெரிய ஒரு ஃபிசிக்கல் வைலன்ஸ்னே சொல்லலாம். ஸோ 3 பேருமே மாறி மாறி ஸ்டாப் பண்ணாமல் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னெலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பிக் பாஸ்மே பார்த்தது கிடையாது. அண்ட் இந்த ஒரு எபிசோடில் பிக் பாஸில் நடந்த இந்த விஷயமானது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. அவங்களுடைய டிஆர்பிக்காக என்னனாலும் பண்ணலாம்னு அவங்க நினச்சாங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த ஒரு இஷ்யூவானது இவங்க 3 பேரை வச்சு அவங்களுடைய டிஆர்பி ஆனது அதிகமாகவே போயிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே அவங்க பேசும்போது இதை கண்டிப்பாக அவங்களால தடுக்க முடிஞ்சிருக்கும். யாரும் அதை பண்ணலை. ஈவன் அங்கே இருக்க போட்டியாளர்களுமே சைலண்டாக தான் இருந்தாங்க. பிகினிங்கில் அந்த ஒரு இஷ்யூவானது அதிகபட்சமாக போகும்பொழுது தான் அவங்க சைட்லேருந்து பேசியிருந்தாங்க. சாண்ட்ராவை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அவங்க சைட்லேருந்து அவங்களுடைய வாய்ஸ் ஆனது ரைஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ சாண்ட்ராவை விஜய் பார்வதியும் அண்ட் கம்ருதீன் 2 பேருமே சேர்ந்து அவங்கள கார்லேருந்து பிடிச்சி தள்ளியிருந்தாங்க. இவன் பிடிச்சி தள்ளினாங்கன்றதெல்லாம் தாண்டி அவங்க கிக் பண்ணது எல்லாமே விஷுவலாக பார்க்க முடிஞ்சது. ஸோ சாண்ட்ரா அந்த டைமில் ஒரு பேனிக் அட்டாக் எல்லாமே ஆகியிருந்தாங்க. ஸோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் விஷுவலாக நம்மளால் பார்க்க முடிஞ்சு. சபரி அண்ட் வினோத் இவங்க 2 பேரும் அந்த ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுடைய கேமை பார்க்காம சாண்ட்ராவுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நின்றுருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் ஹெல்ப் அந்த டைமில் பண்ணியிருந்தாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பாராட்டுன்னே சொல்லலாம் அவங்க 2 பேருக்குமே. ஸோ ஸ்டில் அந்த இடத்துல ஒரு ஹியூமனிட்டி ஆனது இருந்திருக்கு. இந்த ஒரு இஷ்யூவில் வைலன்ஸ் ஆனது இருந்திருக்கு. ஒரு பர்சனை மென்டலி அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஈவன் 3 பேருக்குமே இது சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும். இது ஒரு ட்ராமானே சொல்லலாம். ஸோ சப்கான்ஷியஸாக அவங்களுடைய மைண்டில் இது எப்போவுமே கொஞ்சம் ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். பார்க்குற நமக்கு ஸோ மூவ் ஆன் ஆகி போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய லைஃப்பில் நடக்கும்போது அவங்களுக்கு அது ரெக்கவர் ஆகி வர்றதுக்குமே கொஞ்சம் நாட்கள் ஆகும். கம்ருதீன் அண்ட் விஜய் பாரு இவங்க 2 பேருமே கப்பிள் கேமாக தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் இருந்துட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி கம்ருதீனை ட்ரிகர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவர் இந்த மாதிரியான ஒரு வைலன்ஸில் ஆக்ட் பண்ணுறாருன்ற மாதிரி அங்கே இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா பிகினிங்கில் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. கம்ருதீன் டக்குன்னு ஒரு வாய் விடுற பர்சனாக தான் இருக்கார். ஸோ அப்படி அவர் இருக்கும்பொழுது அண்ட் விஜய் பார்வதி அவங்க யாருக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்களை கூப்பிடாமல் இருந்தாலும் இவங்களே வாண்டடாக பேசுகிறது. ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க 2 பேருடைய காம்போவானது சீசன் 9ல் ஆடியன்ஸ்க்கு மத்தியில் ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இரிட்டேட்டிங்காக இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இவங்க மேலே இருந்துச்சு. ஸோ ஈவன் தோ இவங்களை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி இருந்தாலுமே விஜய் பார்வதியால் தான்
தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆனது ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி விஜய் பிரியங்கா அவங்களாமே சொல்லியிருந்தாங்க. பட் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு சொல்லாமல் ஸோ இவங்களால் இந்த ஒரு சீசன் 9 ஆனது போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் இவங்க பண்ண இந்த ஒரு விஷயமானது மிகவுமே தப்பான விஷயம். இவங்க சாண்ட்ராவை வெளியே தள்ளினது கண்டிப்பாக ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. பட் இவன் தள்ளிட்டு அதை ரியலைஸ் பண்ணாமல் ஒரு கில்ட்டு கூட இல்லாமல் அவங்க சைடில் இருக்க ஜஸ்டிஃபிகேஷன் இது ஒரு கேம் தான். பட் நல்லாவே தெரியுது பர்சனலான ஒரு அட்டாக்குன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணது இல்லாமல் நான் தள்ளினாலும் அது கேமுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ இன்டென்ஷனலாக பண்ணது அதில் தெரிஞ்சுது. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்த்துருந்தா கூட அவங்களுடைய நிலைமை இந்த லெவலுக்கு வந்திருக்காது. அவங்க நடிக்கிறாங்க, அதுதான் மெடிக்கல் இருக்கே ஃபஸ்ட் எய்ட் இருக்கேன்ற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே அதில் போட்டிருந்தது. இன்னும் அங்கே ஹியூமனிட்டியானது கண்டிப்பாக இல்லை. இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்க கேமுக்காகன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு இஷ்யூவுக்கு சாண்ட்ராவோட ஹஸ்பண்டான பிரஜின் கம்ருதீன் நான் உள்ளே வரும்போது அவர் உள்ளே இல்லாமல் இருந்தால் அது அவருக்கு நல்லதுன்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஒரு கேம் ஷோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ரியாலிட்டி ஷோவில் இவ்வளோ ஒரு வயலன்ஸாக இது சொசைட்டிக்கான எந்த ஒரு மெசேஜாக கொடுக்க போகுது? ஸோ யாருக்காவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா நீ வெளியே வாடா நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் எல்லாமே கரெக்டான ஒரு மெசேஜாக இருக்காது. அண்ட் இந்த ஒரு சீசன் 9 அவ்வளோ ஒரு வயலன்ஸ்னே சொல்லலாம். ஃபிலிமில் நடிக்கிற ஒரு ஆக்டர்ஸ் அவங்க என்டர்டெயின் பண்ணுறாங்க, மக்கள் சிரிக்க வைக்கிறாங்க. இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோவில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் அண்ட் யார் கூட சண்டை போடுறாங்கன்னு இருக்கும். ஒரு சில சமயத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த சீசன் 9 இருந்த விஷயங்கள் மெஜாரிட்டியாக டாக்ஸிக்காக கான்ட்ரோவர்சியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதை தான் மக்களுமே ஆதரிச்சிருக்காங்க, விரும்புகிறாங்களானும் தெரியல. இந்த மாதிரியான கண்டஸ்டன்ட் எல்லாமே உள்ளே இருக்கும் பொழுது அந்த ஒரு ஷோவுக்கு ஓவராலாக டார்கெட் ஆடியன்ஸ் அந்த ஷோவை பார்க்க வருவாங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்திருக்கா. ஸோ சைக்காலஜிக்காக ஒரு பர்சனை அது அஃபெக்ட் பண்ணுது. 2 பர்சனோட லைஃப் ஆனது இதில் போயிருக்கு. ஸோ அவங்கள நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க ஆல்ரெடி அங்கே நெகட்டிவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கி அவங்க வெளியே போன மாதிரி தான் இருந்திருக்கு. விஜய் அவர்கள் பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டானது கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த ரெட் கார்டானது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். பிகாஸ் அவங்க பண்ண விஷயமானது சாண்ட்ராவை வெளியே தள்ளினது யாராலுமே ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஹியூமனிட்டியானது இல்லை, அவங்களுடைய கோபமானது அவங்கள இந்த நிலைமைக்கு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அதிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே இந்த மாதிரியான கிரிட்டிசிசம் இதெல்லாமே அவங்களோட லைஃப்பில் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக இவங்க 2 பேருக்குமான ஃபியூச்சரில் கிடைக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னவாகும்? கம்ருதீன் பிகினிங்கில் இருந்தே ஷார்ட் டெம்பராக இருக்காரு. ஸோ வாய் விட்டுருவார எங்கே பேசினாலுமே. விஜய் பார்வதி அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அங்கே இருக்க கண்டஸ்டன்ட்டுமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஈவன் அவர் வெளியே வரும்போதே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கேமுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி கண்டஸ்டன்ட் சைடில் இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் 2 பேருமே அடல்ட் தான். அவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வைலன்ஸ், இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி எல்லாமே கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் வரல. அண்ட் ஒரு கேமுன்னு சொல்கிறாங்க, பட் எந்த விதமான கேமுன்னு தெரியல. இஷ்டத்துக்கு அதில் ஒரு பேர்ட் வாட்ச் பேசுகிறதா இருக்கட்டும், வைலன்ஸாக இருக்கட்டும், இந்த விதமான ஒரு கேம்ஸ்லாம் நம்ம நாட்டில் இருக்கானும் தெரியல. ஒரு ரியாலிட்டி ஷோ இது எல்லாமே ஒரு அன்ஸ்கிரிப்டடுன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தான் அதில் இருக்குது. அண்ட் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு பிக் பாஸ் ஆனது பேன் பண்ணப்படுமா? அண்ட் இதுக்கப்புறம் அகெயின் பிக் பாஸ் ஆனது கண்டினியூ பண்ணுவாங்களா? அண்ட் இவங்க 2 பேரையுமே வெளியே அனுப்புனதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஒரு கார் டாஸ்கில் நடந்த ஓவரால் இஷ்யூ பற்றியும், விஜய் டிவி அவங்க எடுத்த ஸ்டெப் பற்றியும், அண்ட் ஈவன் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் ரெட் கார்டு கொடுத்ததை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை ரெஸ்பெக்டாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இஷ்யூஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.